பக்கத்து வீட்டு அக்கா கொதிக்க கொதிக்க நெய்ச்சோறு கூட இந்த பட்டர் சிக்கன் கிரேவியை வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு தருவாங்க. அவங்க வீட்டில் இதை பண்ணும்போதே நம்ம வீடு வரைக்கும் வாசனை வரும். டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சிக்கனை எடுத்து நெய்ச்சோரோட பெரட்டி சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்கும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்காக இந்த ரெசிபி ஒரு பேனில் தாராளமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி பொரிஞ்சதும் நல்ல நீளமாக ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம், இடிச்ச பச்சை மிளகாய் போட்டு அந்த பட்டரில் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நம்ம சிக்கனை உள்ள சேர்த்துடலாம். இதுதாங்க இதுல முக்கியமான டிப். இப்போ ஆனியன் பட்டர் கூட இந்த சிக்கனை ஒரு 5 to 7 நிமிஷம் நல்ல பெரட்டி கொடுத்து இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்டேஜ் வந்த உடனே தக்காளி உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கறி மசாலா பொடி போட்டு கொஞ்சம் மீடியம் புளிப்பா இருக்கிற தயிர் சேர்த்து லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ரிலீஸ் ஆகி எண்ணெய் படர்ந்து இந்த மாதிரி தொக்கு ஸ்டேஜுக்கு வரும். இந்த சிக்கனை 2 to 3 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாமே போனதுக்கு அப்புறம் 2 கீரி எடுத்த 5 பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா அப்படி பக்கத்து வீடு வரைக்கும் மணக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா தொக்காவே வச்சு சாப்பிடலாம். அப்படி இந்த நெய்ச்சோறு கூட கொதிக்க கொதிக்க இந்த சிக்கனை வச்சு சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது டெம்ட் ஆச்சுன்னா தேங்க்யூ அக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க.